Good afternoon, everyone. Just after lunch, 1 o'clock, I think நான் வந்து இப்போ எடுக்க போகிற டாப்பிக்கை I had studied almost 35 years back, 35 வருஷம் முன்னாடி, anatomy and physiology of blood. So, the thing is, the foundation. After some time as a doctor, by the way, forgot to introduce myself. I am Dr. Vishwanathan. I am a general physician, diabetologist with varied interests. இப்போ தான் Tagore Medical joined as assistant professor, Unit 5. So, basically I'll be taking classes right starting from anatomy and physiology of blood. So, blood, when you see, ரத்தம் எல்லாருக்கும் இது தெரியும், ரத்த தானம், தி ப்ராப்ளம்ஸ் ஆஃப் திஸ் திங், பிளட் லாஸ், 5 liters ஆல்மோஸ்ட் ஆஃப் பிளட் ஒவ்வொரு ஹியூமன் பாடியிலையும். ஸோ பிளட் எப்படி இருக்கும்? பிளட் இஸ் ஒப்பேக்னா வந்து ஒரு மாதிரி கிளியராக இல்லாமல் ஹேசி. பிளட் இஸ் ஒப்பேக். இட் இஸ் ரதர் விஸ்கஸ் ஃப்ளூயிட், ஒட்டுற மாதிரி இருக்கிற ஃப்ளூயிட். அண்ட் வந்து ஆர்ட்ரிஸ்லேருந்து வெளியில் வரும்போது இட் இஸ் ரெட் ஆர் ஸ்கார்லெட் இன் கலர். ரெட்டிஷ் கலரில் பார்த்தா வந்து இது ஆர்ட்ரிலேருந்து வர பிளட்டுன்னு தெரியும். அண்ட் டார்க் ரெட் ஆர் பர்பிள் இன் கலர். டார்க் ரெட்டாக இருக்குது பிளட்டு, பர்பிள் கலரில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது வீனஸ் பிளட். தட் இஸ் ஆக்சிஜன் ரிமூவ் ஆகிடுச்சு வெயினில் போகும்போது இருக்கிற தட் இஸ் த வீனஸ் பிளட். ஸோ இட் இஸ் சால்ட் டு டேஸ்ட். I don't know how they have tasted blood, but saltish taste blood-க்கு, and has a peculiar faint odor. Blood-ஓட odor உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் when you have been in the hospitals and bleeding-ஓட வர patients, நிறைய blood loss-னா அந்த faint odor நமக்கு தெரியும். And alkaline reaction. When you check this thing, it is alkaline reaction. The specific gravity, இதெல்லாம் வந்து கொஞ்சம் போரிங் மத்தியானம் கேட்கும்போது, பட் ரிக்வயர்டு. என்ன பண்ணுறது, லைக் பயோகெமிஸ்ட்ரி விச் இஸ் ஸ்டில் மோர் போரிங் as far as I know. So the specific gravity வந்து 1.06 and the temperature is generally around 37 degrees centigrade blood-ஓடு. That is the body temperature, though varying slightly in different parts of the body. வேறு ஏரியாஸில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். So what is the composition of blood? Bloodல என்னெல்லாம் இருக்குது? What is the composition? So when you look at the composition of blood வந்து ஃபஸ்ட்டு வந்து செல்ஸ் பார்ப்போம். செல்ஸ் ஆர் ஆஃப் 3 different types. One, colored corpuscles, கலர் இருக்கிறது, ரெட் செல்ஸ், ரெட் பிளட் செல்ஸ், RBCs, or erythrocytes. They are called the erythrocytes. Then the colorless corpuscles, கலரே இல்லாமல், no color, leukocytes. Leukocytes வந்து ரெட் பிளட் செல்ஸ் வந்து கேரி ஆக்சிஜன் ஹீமோக்ளோபின் வழியாக டு வேரியஸ் ஆர்கன்ஸ் அண்ட் டிஷ்யூஸ் அண்ட் ஆர்கன்ஸ். த லியூகோசைட்ஸ் ஆர் கலர்லெஸ் கார்பசல்ஸ் வந்து ஹெல்ப் இன் இம்யூனிட்டி, தடுப்பு சக்திக்கு. நவ் வி ஆர் சீயிங் கோவிட். ஸோ அது மாதிரி எனி இன்ஃபெக்ஷன்ஸ்னால் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இப்போ சப்போஸ் ஒரு பேஷண்ட் ஒரு இன்ஃபெக்ஷனோட வந்திருக்காங்கன்னா டோட்டல் கவுண்ட், WBC கவுண்ட் ஹையாக இருந்ததுன்னா இன்ஃபெக்ஷன் இருக்குதுன்னு அர்த்தம். RBC லெவல் கம்மியாக இருக்குன்னா எங்கேயோ ப்ளீடிங் இருந்திருக்கு, இல்லை வேர்ம்ஸ் இருக்குது, மெதுவாக உறிஞ்சுது. காமனஸ்ட் காஸ் இன் ஆர் கண்ட்ரி இஸ் வேர்ம் இன்ஃபெஸ்டேஷன். கிராஜுவலாக குறையுது, சடனாக குறைஞ்சதுன்னா ப்ளீடிங் இருக்குது தெரியணும். இதெல்லாம் இந்த கிளினிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் தி பேசிக் ஸ்டடீஸ் விச் யூ ஆர் டூயிங் நவ். ஸோ and the third is the platelets. Blood plateletsக்கு வந்து they have got several functions, and the most important this is they join together and prevent bleeding. ஸோ இந்த 3 இது பேசிக் இது சொல்கிறேன். ரெஸ்ட் எங்களுக்கு சொல்லி தந்தது மாதிரி அண்ட் அவுட்லைன் தான் வந்து கிளாஸில் சொல்லி தருவாங்க. நாங்கள் வந்து we used to go home and read on that day. அன்றைக்கே படிப்போம். அன்றைக்கே படித்தா தான் நிற்கும். பின்னாடி கிளினிக்கல்ஸில் வரும்போது பேஷண்ட்ஸை பார்த்துட்டு ஒரு டிசீஸ் இருக்குன்னா அந்த சிம்டம்ஸ் எல்லாம் வச்சு அன்றைக்கே அதை படிக்கணும், மறக்கவே முடியாது. இப்போ பார்த்துட்டு 10 நாள் கழித்து படித்தா நிற்காது. ஸோ வாட் ஐ எம் டெல்லிங் டுடே, நீங்கள் இன்றைக்கி போய் தி அனாட்டமியில் வந்து கிரேஸ் அனாட்டமி லைப்ரரியில் இருக்குது, ஆர் விச் எவர் ஐடியலி கிரேஸ் இஸ் தி standard this thing. I don't know how he has written in this all about the whole body, nerves, everything.
I mean, vast. அதெல்லாம் வந்து salutations to such people. Like John Bernald wrote a book on cardiology. 5 வருஷம் ஆஃப்ரிக்காவுக்கு உள்ளே இருந்துட்டு தனியாக ஐசோலேட் பண்ணி எழுதின புக்கு. These are all reference books now. But you can choose your books and then read about anatomy and physiology of blood இன்னைக்கு based on what I am telling from my knowledge or whatever I am also learning when I am teaching. A teacher teaches and learns. ரொம்ப ரொம்ப முக்கியம். We'll look at the colored or the red blood corpuscles, erythrocytes. எரித்ரோசைட்ஸ் வந்து மைக்ரோஸ்கோப் கீழே வச்சு பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் செய்யணும், அப்போ தான் மறக்காது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி. சர்க்குலர் டிஸ்காக இருக்கும். சர்க்குலர் டிஸ்க் மாதிரி ஒரு சின்ன டிஸ்க், இந்த காண்டாக்ட் லென்ஸ் போடுவாங்கள்ல, அந்த காண்டாக்ட் லென்ஸ் மாதிரி ஒரு கான்கேவ் அந்த டிஸ்க் மாதிரி இருக்கும். இதுக்கு நியூக்ளியஸ் கிடையாது. தெர் இஸ் நோ நியூக்ளியஸ் இன் அ ரெட் பிளட் செல், தட் யூ காட் டு ரிமெம்பர். பட் இன் கான்சிக்வென்ஸ் ஆஃப் இஸ் பைகான்கேவ் ஸ்ட்ரக்சர், bicconcave shape, presents according to the alteration of focus on an ordinary high power. A central part sometimes bright, sometimes dark. So depending on the microscope வச்சு நீங்கள் பார்க்கும்போது central part வந்து sometimes பிரைட்டாக இருக்கும், நிறைய ஆக்சிஜன் ஸ்டில் ரிமைனிங் இருந்துட்டு இருந்ததுன்னா. இல்லைனா it can be sometimes dark, I mean the other way around. So இது வந்து என்ன இண்டிகேஷன்னா ஒருவேளை நியூக்ளியஸ் இருக்குங்கிற மாதிரி ஃபீலிங் யூ மைட் கெட். You might think that because the central part is different in color, it contains a nucleus. It is not a nucleus. It is the structure of the red blood cell. So, it is due to the aggregation of the red corpuscles in the blood owes to its red hue. இதெல்லாம் சேரும்போது தான் அந்த ரெட்டிஷ் கலர் தெரிய ஆரம்பிக்குது. நிறைய ரெட் பிளட் செல்ஸ் சேரும்போது join together. So, you see that the slight reddish tinge இருக்குது இந்த ரெட் பிளட் செல்ஸில். ஆனால் வந்து although when examined by transmitted light, the color appears to be faint reddish yellow. So when you look at a high power microscope, electron microscope, now slightly reddish yellow color தான் இருக்கும் for the red blood cells. This is the anatomy of the red blood cells actually. இதை நீங்கள் வந்து you will have to go into your department slides-ல வச்சு பார்க்கும்போது with the structure படித்தாங்கன்னா it will stand in the brain. The corpuscles vary in size usually. Corpuscles வந்து size வந்து இந்த same drop of bloodல வந்து different இதெல்லாம் இருக்கலாம். But usually 7.5 mu, that is the size of the red blood corpuscles. So இதை வந்து we need to remember. And sometimes சில இடத்துல வந்து red blood corpuscles சின்னதாக தெரியலாம். ஸோ சின்னதாக இருக்கும்போது மைக்ரோசைட்ஸ்ன்னு சொல்லுவோம். You would have later on probably you will come across peripheral blood examination படிக்கும்போது microcytic hypochromic anemia ன்னு வரும் impression. That microcytes-னால் red blood cells சின்னதாக இருக்குது, earlier stages of generation in their life, like குழந்தை சின்னதாக இருக்கிற மாதிரி. So more are being formed. அந்த மாதிரி situation is that. And these microcytes are very scarce, நிறைய இருக்காது bloodல. The number of red blood cells are enormous in the sense that it should be around 40 to 50 lakhs இருக்கலாம், contained in 1 cubic millimeter. ஒரு cubic millimeter சைஸில் ஒரு 40 to 50 lakhs red blood cells வந்து one can find. So the power states that red blood corpuscles in an adult would present an aggregate surface of 3000 square yards. நீங்கள் பிரித்து போட்டிங்கன்னா ரெட் பிளட் செல்ஸ் பாடியில் இருக்கிறத வந்து 3000 ஸ்கொயர் யார்ட்ஸ் வரைக்கும் பரப்ப முடியும் பாடியில் இருக்கிற ரெட் பிளட் செல்ஸை. அண்ட் திஸ் இஸ் இமேஜினேட்டிவ் திங்கிங் டு ட்ரிகர் யுவர் இமேஜினேஷன் எவ்வளோ ரெட் பிளட் செல்ஸ் பாடியில் இருக்குங்கிறத சொல்கிறதுக்காக. ஸோ முதல்ல எப்படி படிப்போம் எம்பிபிஎஸ்லலாம்? ஃப்ராகை டிசெக்ட் பண்ணி வி ஆர் லுக்கிங் அட் தட் and then அந்த வெசல்ஸை கட் பண்ணி ஃப்ரம் அ ஃப்ராக் the blood இதெல்லாம் வந்து we examine and then identify with the human this thing. So that is why in physiology frog dissection and subsequently வந்து electric stimulation பண்ணி ஃப்ராகோட muscle twitching அதெல்லாம் பார்க்குறது you'll come across when you're doing a physiology course. So during life's red blood corpuscles seem to change their shape under pressure to adapt themselves to some extent to the size of the blood vessels.
ஏன்னா இந்த ரெட் வெசல்ஸ் வந்து பைகான்கேவ் ஸ்ட்ரக்சர். பட் சில வெசல்ஸ் பிளட் வெசல்ஸ் சின்னதாக இருந்ததுன்னா அது ஷேப்பை வளைச்சி அதுக்குள்ளால் போகிறதுக்கு எபிலிட்டி இருக்குது ரெட் வெசல்ஸ்க்கு. திஸ் இஸ் சம்திங் விச் யூ காட் டு ரிமெம்பர். பிகாஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நேரோட் வெசல், ஹார்ட்டில் நேரோட் வெசல் இல்லை பிரெயினில் நேரோட் வெசல் இருந்ததுன்னா அது வழியாகவும் போகிறதுக்கு வழி இருக்குது. Sometimes there are certain drugs like dipyridamole and what you call pentoxifylline or drug இருந்துட்டு இருந்தது, ட்ரென்டால். இது வந்து ரெட் வெசல் ஷேப் ஆல்டர் பண்ணும் ஸோ தட் சின்ன நேரோட அடைச்ச பிளட் வெசல் வழியாக போகிறதுக்காக டு சப்ளை ஆக்சிஜன் டு த ஆர்கன் டெஸ்டின்ட் டு இட். ஸோ நேச்சுரலி இட் செல்ஃப் இட் இஸ் கேப்பபிள் ஆஃப் டூயிங் இட். ரெட் வெசல்ஸ் they are elastic also so that they can change and adjust and go through the bloodstream. And they speedily recover their shape when pressure is removed. That is, the அமுத்துற pressure remove ஆச்சுன்னா திருப்பி நெளிஞ்சு உள்ளே போய் திருப்பி நார்மல் ஷேப்புக்கு வந்துடுது. So they are fully influenced by the medium in which they are placed. In water வந்து they will swell up. வாட்டருக்குள்ளே ரெட் பிளட் செல்ஸ் போட்டிங்கன்னா it will swell up, absorb water and then become bigger. Solutions like salt or sugar denser than the plasma போட்டிங்கன்னா வந்து it creates a cellate or crenated appearance. ஸோ crenated appearanceனால் இன்னும் கொஞ்சம் சின்னதாக இருக்கிற ஒரு ஸ்ட்ரக்சராக வந்துடும் சால்ட்லேயோ சுகர் சொல்யூஷன்லேயோ போட்டால் ரெட் பிளட் செல்ஸை. பட் this shape can be restored back to normalcy by diluting solutions to the same isotonicity of plasma. ஸோ பிளாஸ்மாவோட ஐசோடோனிசிட்டியில் திருப்பி உள்ளே போட்டோம்னா நார்மல் ஷேப்புக்கு வந்துடுது ரெட் பிளட் செல்ஸ். These are all highly theoretical. 1 o'clock மேலே சொல்கிறது வந்து போரிங். ஸோ நைட்டு போய் ஃப்ரீயாக ஃப்ரெஷ் மைண்டில் உட்காரும்போது ஜஸ்ட் கோ த்ரூ திஸ் இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸை ஐ வுட் சஜஸ்ட் யூ ஹைலைட்னு அண்ட் எல்லோ ஹைலைட்னர். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ தட் எக்ஸாமுக்கு முன்னாடி எதாவது இம்பார்ட்டன்ட்டுன்னு படிக்கும்போது என்ன செய்யணும் எதை படிக்கணும் தெரியாமல் இருக்கக்கூடாது. சப்போஸ் ஒரு எலக்ட்ரிக் ஷாக் அடிக்குதுன்னா ரெட் வெசல் ஷ்ரிங்க், கிரினேட்டட் அப்பியரன்ஸ் வந்துடும். தட் இஸ் அனதர் திஸ் திங். In older view, that of Rowlett ஒருத்தர் வந்து supposes that the solution of hemoglobin, Schaeffer on the other hand believes that hemoglobin solution is contained within an envelope or membrane, and the facts stated above with regard to the osmotic behavior of erythrocyte is the belief. So erythrocytes contain the hemoglobin, they carry the hemoglobin. Erythrocyte envelope covering shirt madi covering of this thing வந்து mainly consists of lecithin, cholesterol and nucleoprotein. lecithin, cholesterol and nucleoprotein இதுதான் ஆர்பிசி கவரிங்கில் இருக்கிறது. எலாஸ்டிசிட்டி கொடுக்கறது, பெர்மியபிலிட்டி அலோவ் பண்ணுறது, அண்ட் டு ரிலீஸ் ஆக்சிஜன், அப்சார்ப் ஆக்சிஜனுக்கு ஹெல்ப் பண்ணுறது. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ், பேசிக் திங்ஸ், anatomy of the red blood cells. Then when you look at the colorless corpuscles, colorless corpuscles என்ன சொன்னேன், the leukocytes, that is the polymorphs ன்னு சொல்லுவோம். There is various the neutrophils, basophils, eosinophils, monocytes, all these form the colorless corpuscles. So in the and of course eosinophils are related to allergy. Neutrophils are related, high increase number of neutrophils ரொம்ப அதிகமாக இருக்குன்னா acute infection காட்டுது. லியூக்கோசைட்ஸ் அதிகமாகுதுன்னா, ரொம்ப நாள் இருந்துகிட்ருக்குதுன்னா க்ரானிக் இன்ஃபெக்ஷன் லைக் டியூபர்குலோசிஸ், ரொம்ப காலமாக இருந்துகிட்ருக்கிற இன்ஃபெக்ஷன்னு காட்டும். யூஸ்னோஃபில்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குன்னா யூஸ்னோஃபிலியா, ட்ராபிக்கல் யூஸ்னோஃபிலியா, சம் ஃபார்ம் ஆஃப் அலர்ஜி அண்ட் அதர் திங்ஸ். தென் அஃப்கோர்ஸ் தெர் வில் பி லுக்கீமியாஸ் அண்ட் அதர் திங்ஸ் வேர் தி ஹோல் திஸ் திங் இஸ் சேஞ்ச்ட். த ஷேப் ஸ்ட்ரக்சர் கேன் பி டிஃப்ரெண்ட். அது பின்னாடி வந்து யூ கேன் சி, பட் பேசிக்லி த நார்மல் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஷேப் யூ ஷுட் நோ. So when we are this thing வந்து the major இது வந்து they are some are no larger, others smaller than red blood corpuscles, 7.2 mu. So வந்து சில WBCs are slightly larger, சில WBCs are smaller than the red blood cells and measure about 10 mu in diameter. Approximate overall measurement பார்த்தா slightly bigger than the red blood cells, colorless. So, on an average, around 7,000 to 12,000 leukocytes are seen in each cubic millimeter of blood. So, when blood report வருது, the WBC total count வந்து 7,000 to 11,000, 12,000 இருந்ததுன்னா, this is within normal limits. So, there is no infection, no other this thing தெரிஞ்சுக்கிறதுக்கு. And that, when you come as a physician or a general practitioner or whatever,
will give you an indication of the problem which the patient has. An indication. But examination, பேசுறது அதுலேருந்து தான் physician gets the diagnosis. Then when you look at, they consist of minute masses of nucleated protoplasm and exhibit several varieties which are differentiated from each other chiefly by the occurrence or non-occurrence of granules in their protoplasm. ஸோ இதை வந்து உங்கள் ஃபிசியாலஜி கிளாஸஸில் சொல்லி கொடுத்துருப்பாங்க. நியூக்ளியேட்டட் ப்ரோட்டோபிளாசம் உள்ளே இருக்கிறது நிறைய நியூக்ளியஸ் இருக்கலாம், கொஞ்சம் நியூக்ளியஸ் இருக்கலாம். RBCs are non-nucleated. So this depend on the type of cell as well as the staining reactions these granules are present. Stain பண்ணும்போது gram stain, கிம்சா ஸ்டெயின் இதெல்லாம் பண்ணும்போது தான் இந்த கிரானியூல்ஸை வந்து டீப்பாக படிக்க முடியும், அதை பற்றி தெரிஞ்சுக்க முடியும். Most numerous, about 60% of them are irregular in shape. They are not regular, ஒரே மாதிரி ஷேப் இருக்காது, twisted, different types of this thing, different shapes, characterized by nuclei which often consist of chromatin. The nuclei of the WBCs consist of chromatin. நம்ம வந்து envelope of RBCs வந்து lecithin இந்த இதெல்லாம் நியூக்ளியோப்ரோட்டீன்லாம் சொல்லியிருந்தோம். This consists of chromatin. The protoplasm as such is clear and contains a number of variety of fine granules. The protoplasmனா உள்ளே இருக்கிற அந்த substance, அதில் தான் நியூக்ளியஸ் ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதில் வந்து this consists of நிறைய சின்ன சின்ன granules can be there in this thing. Fine granules which stain with acidic dyes. ஸோ ஸ்டெய்னிங் பேட்டர்ன் உங்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்கும்போது acidic dyes போட்டால் இந்த ப்ரோட்டோபிளாஸ்டில் இருக்கிற granules you can see, such as eosin or with neutral dyes, and they are therefore called oxyphil or neutrophil. ஸோ நியூட்ரோஃபில்ஸ்ன்னு சொல்லும்போது acute inflammationல அதிகமாகிற cells most commonly present in this. ஸோ இது வந்து either with eosin stain or neutral dyesல வந்து visible ஆகுது, you are able to identify. So their neutrophils are also called as oxyphils. Neutrophil leukocytes ன்னு சொல்லுவோம். The second variety comprises about 1 to 4% of leukocytes. They are larger than the previous kind. So இந்த நியூட்ரோஃபில்ஸை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும், 1 to 4% தான் இருக்கும் இந்த இது. ஸோ and are made of coarsely granular. Granules இதில் வந்து கோஸாக இருக்கும். In that it will be finely granular in neutrophils. So coarsely granular and highly refractile. They are refractile to light and grouped around a single nucleus of horseshoe shape. ஸோ வந்து ஒரு horseshoe கிட்னி மாதிரி இருக்கிற ஷேப் நியூக்ளியஸை சுற்றி they are grouped around coarse granules in the protoplasm. So these are called, they stain deeply with eosin. 1 to 4% தான் இருக்கும், stain deeply with eosin stain. And இது வந்து these cells are therefore called eosin stainனால் கண்டுபிடிக்க முடியும் ஈஸியாக more than other stainsனால. They are called eosinophilic copper cells. So this, as I said, practical இதில் வந்து most commonly in allergy and certain other disorders. Mostly in allergy, these cells are stained. Third variety is called hyaline cell or a macrocyte. So macrocyteன்னு பார்க்கும்போது they are hyaline cells. This is usually about the same size of a eosinophil. Eosinophil slightly larger than the neutrophil. அதே almost similar size வந்து இது இருக்கிறது. And the macrocyte வந்து what happens at rest spherical in shape. It is round in shape, the macrophiles. And when at rest, the spherical shape contains a single round or oval nucleus. So in the macrocyteல பார்க்கும்போது single nucleus, ஒரே nucleus, round shaped nucleus. Whereas in the other this thing you have seen a horseshoe shaped nucleus. So அதை வந்து you will have to only நீங்கள் பார்க்கணும், இதுக்கப்புறம் போய் pathology டிபார்ட்மெண்ட்டில் போய் வந்து you will have to see neutrophils இது நியூக்ளியஸ் ஐடென்டிஃபை பண்ணிங்கன்னா மறக்க முடியாது அதுக்கப்புறம். And they usually வந்து when you see they are not quite transparent, they are not that transparent, having ground glass appearance. முதல்ல சொன்னது மாதிரி ground glassனா பார்ப்போம் opaque glass, and that ground glass appearance will be there. The fourth kind of colorless copper cells are designated as lymphocytes. Colorless, these are also, all these are leukocytes are all colorless. So they are called lymphocytes because they are identical with the cell derived from the lymph glands. So lymph glands, lymph nodesலேருந்து எடுக்கிற செல்ஸையும் இதையும் பார்த்தா almost similar in structure இருக்கும். That is why they are called lymphocytes.
இது வந்து தேர் என்ன ஆகுன்னா இட் கண்டெய்ன்ஸ் சீப்லி ஆஃப் அ ஸ்பீராய்டல் நியூக்ளியஸ். நியூக்ளியஸ் வந்து ஸ்பீராய்டல் ஷேப்பில் இருக்கும். அண்ட் புரோட்டோபிளாசம் வில் பி வெரி மினிமல், ரொம்ப மினிமலாக இருக்கும் புரோட்டோபிளாசம் இன் லிம்போசைட். ஸோ திஸ் we have got to see, and it is regarded as the immature form of a hyaline cell. Hyaline cell would immature form. And the third and fourth varieties together, that is the macrocyte and lymphocytes together, constitute around 20 to 30%. So when you see around 20 to 30% or even up to 35% இந்த மாதிரி வரலாம் of the colorless corpuscles. Colored corpuscles is red blood cells. The colorless corpuscles இப்போ பார்த்துட்ருக்கோம், the white blood cells. But there are two varieties of lymphocytes, by far the more numerous. இதுலேயே வந்து two varieties are there. One is leukocytes having their protoplasm granules which stain with basic dyes like basophils. So lymphocytes இந்த இதில் leukocytes, smallest of these leukocytesல பார்க்கும்போது some which stain with basic dyes. Basic dyesனா basophil, eosin stainனா eosinophil. ஸோ எந்த ஸ்டெயினில் நல்லா தெரியுதோ அதை வச்சு the name is nomenclature is come. So there will be the basophils, and this is one type. Then has been described as occurring in human blood but rarely found except in disease. So high levels of basophils வந்து one or two இருக்கலாம். High levels இருந்ததுன்னா you will have to think of various diseases which you will be able to correlate as you go further into medicine. The colorless corpuscles, when you see, the colorless corpuscles of various shape in living blood, because many of them have the power and consistency changing their form by protruding finger-shaped or filamentous processes of their substance, which they move about and take granules from the surrounding medium. So there are some colorless corpuscles, tentacles மாதிரி ஆக்டோபஸ் மாதிரி நீட்டிகிட்டு இருக்கும் வெளியில். இது எதுக்குன்னா they are able to move around easily in the medium plasma and take whatever this thing granules or what they require from the surrounding medium. In locomotion the corpuscles pushes the substance. In the இது மாதிரி tentacles வந்து they push the substance and they swim in the plasma, which is called as a pseudopodium. So this is called a pseudopodium, this appendages with these cells. So it then shifts the rest of the body into it. So என்ன ஆகுன்னா இது elongate ஆகி நகர்ந்து போயிட்டு பாக்கியுள்ள அந்த whole body, main part of the body உள்ள எடுத்துக்கும். It takes it inside and then moves. So and when any granule or particle comes in its way, the corpuscle wraps the pseudopodium around it. ஏதாவது கிரானியூல்ஸோ ஏதோ வந்ததுன்னா இந்த சூடோபோடியத்தை அதை சுற்றி இழுத்துட்டு it pulls it inside and withdraws the pseudopodium containing particle into its own substance. So என்ன ஆகுனா pseudopodium is an extension. இது அப்படியே சுற்றி இழுத்துட்டு it draws the granules into the cell, செல்லுக்குள்ளேயே. ஸோ ஒரு எக்ஸ்டென்ஷன் இழுத்துட்டு ஸ்விம் பண்ணுறதுக்கும் and pull whichever granules it requires and then push it back into the cell. So by these means these amoeboid, that is why it's called amoeboid particles. Amoebaக்கு இந்த ஷேப் இருக்கும். Amoeba, when you read later on in pathology, I mean clinical pathology வரும்போது amoebiasis, giardiasis அதெல்லாம் பார்க்கும்போது amoeba has got the similar structure of an octopus. This is the way by which it withdraws the pseudopodium containing particle into its own substance. By means of these amoeboid properties, cells have the power of wandering and emigrating from the blood vessels by penetrating their walls, thus finding their way into extravascular spaces. So இந்த pseudopodiumனால blood vesselsலேருந்து penetrate ஆகி extravascularனா என்ன அர்த்தம்னா வெசலுக்கு வெளியில் இருக்கிற ஏரியாஸ்குள்ள this can move. A chemical investigation of the protoplasm of leukocytes shows the presence of nucleoprotein and of a globulin. So leukocytes இதை வந்து when you look at the composition, it has shown that to have a nucleoprotein and a globulin in this. The occurrence of small amounts of fat, lecithin and glycogen can be demonstrated. Along with this, along with both nucleoprotein and globulin, fat, lecithin and glycogen can be demonstrated with various methods in leukocytes. Then we come across platelets, blood platelets. Disc மாதிரி இருக்கும். Disc everyone knows.
discoid structure or sometimes irregular in shape. இந்த அமீபியா மாதிரி ப்ரொட்ரூஷன்ஸும் இருக்கும் ஃபார் திஸ் திங். ஸோ when this is a refractile body, much smaller than red blood corpuscles, 7 mu ஓட சின்னதாக இருக்கும். whereas WBC is slightly this thing, more than 10 mu அந்த இதில் இருக்கும். ஸோ ஈச் கண்டெய்ன்ஸ் அ சென்ட்ரல் குரோமாட்டின். சென்ட்ரலில் வந்து குரோமாட்டின் இருக்கும், மாஸ் ரிசம்பிளிங் அ நியூக்ளியஸ் மாதிரி இருக்கிற மாஸ். இட்ஸ் அ குரோமாட்டின், நாட் அ நியூக்ளியஸ். Blood platelets possess the power of amoeboid movements. That's why I said amoebic. வெளியில் இருக்கிற வந்து ஃப்ளாஜெல்லே மாதிரி இருக்கும். ஸோ அமீபியா மாதிரியே மூவ் ஆகிறதுக்கு they possess the properties. And when blood is shed, they rapidly disintegrate and form granular masses. ஸோ ப்ளீடிங் ஆகும்போது என்ன ஆகும்னா டிஸ்இன்டிகிரேட் ஆகி மாசஸ் ஃபார்ம் ஆகிடும் to form clotting. So these help in blood clotting. So platelets. So when those thing இது என்ன ஆகுன்னா forming granular masses, settling free prothrombin and the substance called oval thromboplastin. ஸோ இது என்ன ஆகுன்னா இந்த உடஞ்சி கிரானுவல்ஸ் ஃபார்ம், they form granular masses, settling free prothrombin release பண்ணி and substance called oval thromboplastin. இதையும் வந்து it accumulates and helps in clotting of the blood. It is doubtful whether they exist normally in the circulating blood. So whether